ஹாஸ்பிட்டல் உங்களோட கேஷ்லெஸ் ரிஜெக்ட் பண்ணுச்சா அப்படின்னா பயப்படாதீங்க. அடுத்த 8 நிமிஷத்துல என்ன செய்யணும்னு எக்ஸாக்டா நான் சொல்றேன். திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, சாரி சார் உங்களுக்கு கேஷ்லெஸ் கிடையாது. அந்த மூமெண்ட்ல மனசு என்ன ஆகும்? ஒரு சிலருக்கு கோபம் வரும், கன்ஃபியூஸ் ஆவாங்க, பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் நேர்ல பார்த்துருக்கேன். பல ஃபேமிலி இந்த சுச்சுவேஷன்ல தவிச்சிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் ஸ்ரீனிவாசன். இந்த சேனல்ல நாம பேசுறது இன்சூரன்ஸோட ட்ரூத்தும், கிளைம் சீக்ரெட்ஸும், மணி சேவிங்ஸ் டிப்ஸும். ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவை இருக்குன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வேற யாருக்காவது இது மாதிரியான தகவல் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணி வைக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போறது கேஷ்லெஸ் ஏன் ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கான ரியல் ரீசன் என்ன, ரிஜெக்ட் ஆனா உடனே என்ன பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், நம்பர்ஸ் என்ன, ஃபியூச்சர்ல இதை அவாய்ட் பண்றது எப்படி. இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் ருபீஸை சேவ் பண்ண உதவும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேஷ்லெஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது நீங்க பே பண்ணாம இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணணும். அதுதான் கன்வீனியன்ட், அதுதான் ஈஸியும் கூட. சில இடங்கள்ல கேரண்டி இல்லை. அப்போ அதுக்கு 7 ரீசன் தான் இருக்கு. அந்த 7 ரீசன்ல ஒன்னு இருந்தா கூட உங்களுக்கு கேஷ்லெஸ் கிடைக்காம போகும். முதல் ரீசன் இதுதான். உங்க இன்சூரன்ஸ் கம்பெனில அப்ரூவ்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனா கேஷ்லெஸ் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். சிம்பிளான ப்ரோ டிப்ஸ் இது. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரீசன், பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ பே பண்றதா இருந்ததுன்னா இஎம்ஐ கரெக்டா பே ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. கிரேஸ் பீரியட்ல பாலிசி இருந்ததுன்னா நீங்க ரினியூவல் கரெக்டா ஆயிருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் இயர் பாலிசியை கையில வச்சுக்கோங்க. அதை ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டேட் எல்லாம் கரெக்டா இருக்கா, எதுவும் பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை தவிர்க்க நீங்க ஆட்டோ டெபிட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க என்ன மாதிரி பிஸியா இருந்தாலும் உங்களோட பேமெண்ட் கரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் சேர்ந்துரும். ஸோ உங்களோட பாலிசி லேப்ஸ் ஆகாம இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். இது மூணாவது ரீசன், வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியடு புதுசா பாலிசி எடுத்தவங்களுக்கு இது சஃபர் ஆகும். பாலிசி எடுத்து 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்ததுன்னா நீங்க இந்த வெயிட்டிங் பீரியடை பார்த்துட்டு நீங்க கேஷ்லெஸ்க்கு போங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 year வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது 2 வருஷத்துலயும் கவர் பண்ணுவாங்க. சில கம்பெனில சில ப்ராடக்ட்ல 1 வருஷத்துலயே கவர் பண்ணுவாங்க. அல்லது 4 வருஷம் கூட சில ப்ராடக்ட்ல கவரேஜ் கிடைக்க லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா அல்லது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க ஹாஸ்பிட்டல் கேஷ்லெஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து இது அமையும். ஸோ இதையும் நீங்க கொஞ்சம் கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான கேஷ்லெஸ் உறுதி செய்யப்படும். பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம பாலிசி எடுக்கும்போது நாம சில டிசீஸை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணிட்டு பாலிசி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லியிருக்கிற அந்த டிசீஸை பெர்மனண்டா எக்ஸ்க்ளூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த டிசீஸ் சம்பந்தமா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க முடியாது. ஸோ இதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஃபெர்டிலிட்டி சம்பந்தமாவோ, காஸ்மெட்டிக் சம்பந்தமாவோ, டென்டல் சம்பந்தமாவோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கேஷ்லெஸ் போகவே முடியாது. ஸோ இந்த ரீசன் ஏதாவது இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. செல்ஃப் இன்ஃபெக்டட் இன்ஜுரி இதெல்லாம் கூட கவர் ஆகாதுங்க நிறைய பாலிசியில. ஸோ அதையும் நீங்க கவனமா பாருங்க. 5வது ரீசன் இதுதான், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் இந்த கேஷ்லெஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் என்ன, ஐடி ப்ரூஃப், பாலிசி டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ் கார்டு, அண்ட் தென் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் ப்ரீ ஆத்தரைசேஷன் ஃபார்மும். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் டாக்டர்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது பாதிலே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அங்கே டாக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இல்லைன்னா கூட நமக்கு கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி
ப்ரீ ஆத்தரைசேஷன் ஃபார்ம் இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிக்ளேர் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இது சரியா ப்ராசஸ் ஆகலைன்னா கூட நமக்கு வந்து கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆகும். 6வது பாயிண்ட் இதுதான், டிபிஏ வெரிஃபிகேஷன் இஷ்யூ இருந்தாலும் நமக்கு கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டிபிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில இருக்கிற ஒரு மிடில் மேன். இவங்க வந்து வெரிஃபை பண்ணும்பொழுது ஏதோ இஷ்யூ இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கான கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது 7th பாயிண்ட், ப்ரீ ஆத்தரைசேஷன் டிலே. இப்போ நாம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அட்மிட் எடுத்துக்கிறோம், 24 ஹவர்ஸ்க்குள்ள நாம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ப்ரீ ஆத்தரைசேஷன் ரிக்வஸ்ட் கொடுக்கலனாலோ, அல்லது இது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்கனாலோ, அப்போ மினிமம் வந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து ப்ரீ ஆத்தரைசேஷன் ஃபார்ம் வாங்கிடணும். ரிக்வஸ்ட் கொடுத்து நீங்க அந்த அப்ரூவல் வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் மிஸ் ஆகாது. இதுல ஏதாவது மிஸ்டேக் வந்தாலுமே, டைமிங் டிலே ஆனாலுமே உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் அவைல் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் கூட நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ரீ ஆத்தரைசேஷன் ரிக்வஸ்ட் நம்ம கொடுக்கறது பிளான்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனா இருந்தா ஒரு 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க இதை அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த எடுத்துட்டு இருக்கிற சமயத்திலேயே நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிடணும் இன்சூரன்ஸ் கம்பெனில. அப்படி அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்லெஸ் வந்து மிஸ் ஆகாம நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க அப்ரூவல் வாங்கல, கடைசி நேரத்துல நீங்க வந்து பில் செட்டில் அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்து அப்ரூவல் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறத முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு தெரிவிச்சு அதுக்கான ப்ரீ அப்ரூவல் இன்சூரன்ஸ் கம்பெனில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான கேஷ்லெஸ் வந்து கண்டிப்பா உறுதியா கிடைக்கும். இப்போ இந்த 7 ரீசனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆனா என்ன பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆனா இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. 1 கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட பேனிக் இல்லாம நாம வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டிபிஏ டெஸ்க்கு போங்க. அங்க என்ன ரீசனால கேஷ்லெஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டிங்ல அந்த ரிஜெக்டட் ரீசனை கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். இது 2nd ஸ்டெப். உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர் யாரோ, உங்களுக்கு பாலிசி போட்டு கொடுத்தவர் யாரோ அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவரிடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு இன்னொரு கைட்லைன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பெசிஃபிக்கா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு சில நம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க பேசி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அடுத்தது நீங்க உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட டோல் ஃப்ரீல கால் பண்ணி பேசலாம் அல்லது மெயில் த்ரூ பண்ணலாம். ஆனா நீங்க வந்து டோல் ஃப்ரீல பேசுறது ரொம்ப உங்களுக்கு இமிடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணும்பொழுது உங்களோட பாலிசி நம்பர் உங்க கையில இருக்கணும், அல்லது கஸ்டமர் ஐடி இருக்கணும். உங்களோட நேமை அவங்க கிட்ட சொல்லி நீங்க எந்த நம்பர் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ பாலிசியில அந்த நம்பரை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க, இதை பத்திலாம் நீங்க அங்க வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக சொல்ல வேண்டியதா இருக்கும். இதை சொன்ன அப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கணும். அண்ட் தென் வந்து அங்க நடந்த வேற நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் செய்யும் போதே இது கால் ரெக்கார்ட் ஆகும். அதனால நீங்க கால் ரெஃபரன்ஸ் நம்பரை அவங்க கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு முறை நீங்க தொடர்பு கொள்ளும்போது அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அவங்க கிட்ட சொல்லும்போது அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களோட ப்ராப்ளம் அங்க சால்வ் ஆகிடும். இது 3வது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ல நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியா வைங்க. கேஷ்லெஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர், எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும், ஒரு ரிப்போர்ட் கூட மிஸ் பண்ணாம எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் அட்மிஷனுக்கான அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, அந்த அட்வைஸ்க்கான அட்மிஷன் ஃபார்ம் அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பேஷண்டோட ஐடி ப்ரூஃப் அல்லது ப்ரொபோசரோட ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன், இது ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஹெல்த் கார்டு, பாலிசி டாக்குமெண்ட்டோட வரக்கூடிய ஹெல்த் கார்டு,
அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கான பாலிசி டாக்குமெண்ட் வந்து சாஃப்ட் காப்பியா இருக்கலாம் அல்லது ஒரிஜினல் காப்பியா, சாஃப்ட் காப்பியா டிஜிட்டல் காப்பியா இருந்தா போதும். இந்த டிசீஸ் ஏதாவது ப்ரீவியஸ் ஹெல்த் ஹிஸ்டரி, அதாவது ப்ரீவியஸா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திருந்தீங்கன்னா இது சம்பந்தமா அந்த டாக்குமெண்ட்டும் நீங்க இதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்த இந்த 7 டாக்குமெண்ட்டும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல உங்களோட மெயில்ல சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4th ஸ்டெப், ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஸ்பெஷல் டீம் இருப்பாங்க, அவங்க கிட்ட டைரக்டா பேசுங்க. அவங்க கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில என்ன பேசுனீங்க அப்படிங்கறத பத்தியும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் சொல்லுங்க. இத டிபிஏ கிட்ட எஸ்கலேட் பண்ண சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்க இஷ்யூ வந்து ஃபாஸ்டா ரிசால்வ் ஆகும். 5th ஸ்டெப், கேஷ்லெஸ் அவைல் பண்ண முடியல அப்படின்னா ரீம்பர்ஸ்மெண்ட்டுக்கு சுவிட்ச் பண்ணிக்கோங்க. ரீம்பர்ஸ்மெண்ட் மோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் பில்லை செட்டில் பண்ணிடுவீங்க, பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கிளைம் சப்மிட் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் கிட்ட ஐட்டம் வைஸ் பில் சம்மரி கேளுங்க, அதை உங்க டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணுங்க. எல்லா ஒரிஜினலையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே வாங்குங்க. எல்லா ஃபார்மசி பில்லையும் கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிட்டு ஒரு 15 நாளுக்குள்ள உங்களுக்கான ரீஃபண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. 30 நாளுக்குள்ள உங்களுக்கான ரீஃபண்ட் கிடைச்சிரும், இல்ல சரியான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க உடனே நான் கீழே கொடுத்துருக்கிற சில டீட்டெயில்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களோட அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிளைமை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் இது மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவைப்படுது, சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது, புதுசா நீங்க ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சரியான பாலிசி எது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் ஏன்னா நீங்க தயங்காம அழைக்கலாம். என்னோட மொபைல் நம்பரும் என்னோட மெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். இதுவரை இந்த வீடியோவை நீங்க நிதானமா பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.